Madam Durga Stalin. Request everyone to take their seats and switch their phones to silent mode. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்துருக்கிற இந்த நிகழ்ச்சியில் நம்மளுடைய ஃப்ரீமோன் பகுதியில் வசிக்கக்கூடிய சகோதரர் தமிழகத்தைச் சேர்ந்த நூர்தீன் பாய் அவர்கள் இப்போ பேசுவாங்க, அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. சொல்லுங்கள் நூர்தீன். உங்களோட அனைவருக்கும் வளமான வாழ்த்துகள். நான் வந்து நூர்தீன், என்னுடைய சொந்த ஊர் வேதாரண்யம் தோப்புத்துறை. தமிழக முதல்வர் நம்ம அமெரிக்க சுற்றுப்பயணத்திற்கு மனப்பூர்வமாக வரவேற்று அவர்களுக்காக 3 நாட்களாக சூறாவளி சுற்றுப்பயணமாக எல்லா தொழில் முனைவோர்களுக்கும் தொழில் முதலீட்டாளர்களுக்கும் தமிழக முதல்வர்கள் வந்து சிறப்பான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அவர்கள் தொழில் செய்கிறதுக்குள்ள வழிகளை வந்து வழிகாட்டியிருக்காங்க. அதற்காக நம்ம முதல்வர் வாழ்த்துவோம். அத்துடன் நான் வந்து இந்த திமுக அமெரிக்காவிட முகநூல் பகுதியில் நிர்வாகியாகவும் இருக்கிறேன். அதற்காக அந்த நேரடி ஒளிபரப்பும் இன்றைய முதல்வர் நிகழ்ச்சி செய்திருக்கோம், முன்முறமாக செஞ்சிருக்கிறோம். நண்பர் யூசுப் அவர்களுடைய இந்த சேனல் வந்து யூனிவர்சல் சேனல் வந்து மிக அளவில் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய மனம். எப்படி முதல்வர்கள் கலந்துருக்கிற நிகழ்ச்சி எப்படி நீங்கள் உணர்றீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நிச்சயமாக இந்த நிகழ்வு வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்படும். காரணம் என்னென்னா, பல கோடி மில்லியன் டாலர் கொள்முதல்களும் அதற்கான முதலீடுகளும் தமிழகத்தை நோக்கி வர்றதுனால பல பேருக்கு வந்து வேலைவாய்ப்புகளும் வாழ்வாதாரங்களும் நிறைய வழிகளும் வாய்ப்புகளும் இருக்கிறதுனால இந்த சொந்த முயற்சியாக தமிழக முதல்வருக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கிறோம். தமிழக முஸ்லிம்கள் சார்பாகவும் இந்த நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி நூர்தீன் பாய், உங்களுடைய கருத்துக்கள். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். யூனிவர்சல் தமிழ் மீடியா சேனல் சார்பாக நம்மளுடைய சகோதரர்கள் 2 பேர் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வாருங்க, அவங்களுடைய கருத்துக்களை கேட்போம். வணக்கம். நானும் ஃப்ரெண்டும் வந்து முதல்வர் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க. எல்லாத்தையும் பார்க்க அது ஒரு கூடுதல் சந்தோஷம். என்ன முதல்வர் பேச போகிறோம் கேட்க ஆர்வமாக இருக்கும். என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்காங்க நம்மளோட முதல்வர், அதை கேட்க ஆர்வமாக இருக்கும். உங்கள் பேர் சொல்லலை நீங்கள்? என்னோடய பேர் வந்து தாரிக். நீங்கள் ஃப்ரீமோனில் தான் இருக்கீங்களா? நாங்கள் வந்து சன்னிவேலில் இருக்கீங்க. ஓகே. இங்கே தமிழில் தாரிக்னா நீங்கள் உங்கள் சொந்த ஊர் எது? தமிழ்நாட்டில் திருச்சி. ஓகே. இங்கே தமிழ் முஸ்லீம் மக்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? நம்ம 400 மக்கள் இருப்போம். ஓகே. கணிசமான முஸ்லீம் மக்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்களா? 50 பேர் வந்திருப்பாங்க. ஓகே. நிறைய இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நம்ம மக்கள் வந்து நிறைய கலந்து இந்த முதலுடைய வருகையை வெற்றி பெற செய்யணும். அனைவருக்கும் வணக்கம். இங்க நம்ம வந்து தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் வரவேற்க பார்க்க ரொம்ப ஆவலோடு இருக்கும். அவர் வந்து இந்தியால இருந்து இங்க தொழில் முனைவோர், அதே மாதிரி தமிழ் மக்களை பார்க்கறதுக்கு ரொம்ப இதுவா இருக்காரு. ஸோ வி ஆர் வெல்கம் அவர் தமிழ் சிஎம் மிஸ்டர் மு.க. ஸ்டாலின். நன்றி. தேங்க்யூ சார். வணக்கம் தமிழ் உறவுகளே. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சியில நாங்கள் எங்களை போல எல்லாருமே முதலமைச்சரை சந்திக்க மிக ஆவலோட வந்திருக்கோம். அதுல நம்மளுடைய சகோதரர் வந்திருக்காரு, அவங்கள்ட்ட கேட்போம். சொல்லுங்க சார். இணைந்து பேச உள்ளார். ரொம்ப ஆர்வமா எல்லாம் இருக்கும். காலெல்லாம் ஃபுல்லா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ. உறவுகளே, இப்போ இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு M.K. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அமெரிக்க தமிழ் பள்ளியுடைய முதல்வர் திரு மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் கலந்துருக்காங்க. அவங்களுடைய இந்த கருத்துக்களை கேட்போம். சொல்லுங்கள் சார். வணக்கம். வெளிநாடு வாழ் தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்காக ஒரு மாநாடை நடத்தி
ஒவ்வொரு மாநிலமாக சென்று ஒரு சுற்றுப்பயணம் நிகழ்த்த இருக்கும் தலைவர் அவர்கள் இப்பொழுது விரிகுடா பகுதியில் வந்திருக்கிறார். சான் பிரான்சிஸ்கோவில் 2 நாட்கள் பேசிவிட்டு இங்கே ஃப்ரீமான்ட் வந்திருக்கிறார். தமிழ் கல்வி உலக தமிழ் கல்விக் கழகத்தில் 31 ஒருவராக பணியாற்றுகிறேன். தமிழ் கல்வி ஆர்வலர்கள் தமிழ் கல்வியாளர்களையும் இந்த மாநாட்டில் எல்லோரும் சந்தித்து வருகிறார். மிகவும் ஒரு மகிழ்வான தருணம் இது. ரொம்ப சந்தோஷம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து திரண்டிருக்கும் கூட்டத்தை பார்க்கும்போது எவ்வளவு பேர் இந்த ஒரு வார இறுதியில் முதல்வரை காண ஆர்வமாக வந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த ஊடகத்தின் வழியாக இந்த செய்தியை தாய்த்தமிழ் உறவுகளுக்கு அறிவிப்பது மிகவும் மகிழ்ச்சி. நிச்சயமாக மிக்க நன்றி. தேங்க்யூ. அன்பு தமிழ் உறவுகளே, இந்த நிகழ்ச்சியில் ஒரு சான் பிரான்சிஸ்கோ வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மென்பொறியாளர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அப்துல்லா பாய் அவங்க கலந்துருக்காங்க. இந்த முதல்வர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் வாங்க அவங்கள்ட்ட கேட்கலாம். அப்துல்லா பாய் சொல்லுங்கள், நீங்கள் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை வந்திருக்கீங்களே, தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ் முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்று முதல் தடவை அமெரிக்கா வர்றாங்க. அவங்கள வரவேற்கிறதுல தமிழ் முஸ்லீம் சமூகம் சார்பாக நாங்கள்லாம் ரொம்ப பெருமை கொள்கிறோம். பொதுவாகவே திமுகவும் சரி, கலைஞர் அவர்களும் சரி, நம்ம முஸ்லீம் சமூகத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தலைவர்கள். முஸ்லீம் சமூகத்து மேலே கொஞ்சம் அக்கறை உள்ள ஒரு தலைவர்கள். அதாவது நான் எங்கள் ஊர் திருவாரூர், அதனால் திருவாரூர்னா கலைஞர் சொந்த ஊர். அப்போ இன்னும் நீங்கள் ரொம்ப நெருக்கமாக, அதனால் நான் ரொம்ப நெருக்கமாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே. எங்கள் ஊரில் பொதுவாக ஒரு கதை சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் ஒவ்வொரு தலைமுறை மக்கள்கிட்டையும் போயிட்டு கலைஞரை பற்றி கேட்டிங்கன்னா எல்லாரும் ஒரு கதை சொல்லுவாங்க. ஏதாவது அவருக்கு சம்மந்தம். உதாரணமாக எங்கள் அப்பா தாத்தாரை போய் கேட்டிங்கனாக்கா, நான்லாம் இந்திய போராட்டத்தை கலந்துக்கிட்டேன், எனக்கு அவரை தெரியும், நாங்கள் ஸ்கூல்லலாம் ஒன்றா படித்தோம், விளையாண்டுருக்கோம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டிங்கனாக்கா, நான்லாம் அவர் தமிழுக்கு அடிமைடா, அவ்வளோ அழகாக பேசுவார், அவரை தமிழ் அடிச்சுக்க ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு பேசுவாங்க. என்ன மாதிரி சமூகத்தை கேட்டாக்கா, என்ன மாதிரி ஒரு தலைவரியா அவர், எல்லா துறையிலையும் ரொம்ப அற்புதமான ஒரு தலைவர், அரசியல் சாணக்கியம் கொண்டவர், தமிழ் மேலே ரொம்ப அக்கறை கொண்டவர், சிலைடையாக பேசுவதில் ரொம்ப அற்புதமான தலைவர். இந்த மாதிரி பல வகையில் அவர் நமக்கு நம்ம சமூகத்துக்கு சரி நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. அவருடைய வழித்தோன்றலான திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னும் நம்ம மக்களுக்கு நம்ம முஸ்லீம் சமுதாய மக்கள் மேலே ரொம்ப அக்கறை கொண்ட தலைவராக இருக்காங்க. அவங்களை இங்கே வரவேற்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்கள் இந்த மென்பொறியாளர் அப்படின்னு அறிமுகப்படுத்துங்க. அதனால் அவங்களுக்கு இங்கே வந்ததோட இந்த தலைவருக்கு நோக்கம் என்னன்னாக்கா, முதலீடுகளை நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி கொண்டு சேர்க்கிறது. இங்கே பெரும்பாலும் பெரிய பெரிய கம்பெனிங்க இருக்காங்க, நிறைய ஸ்டார்ட் அப்லாம் இருக்காங்க. அதையெல்லாம் அவங்கள ஈர்த்து அவங்களுடைய ஆர்வத்தை அவங்க ஆர்வத்துக்கு ஆர்வம் ஊட்டி அவங்கள ஊக்கப்படுத்தி இந்த முதலீடுகளை எப்படி தமிழ்நாடு கொண்டு போய் தமிழ் மக்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு உருவாக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தை தான் அங்கே வச்சுட்டு இருக்கு. அவங்களுடைய இந்த நோக்கம் வெற்றியடைய நம்ம எல்லாரும் துணை புரிவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்கள் கருத்துக்கள் தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி.